வெல்கம் டு மை சேனல். வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கன்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னங்கிற தியரம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற தியரம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தியரம் பார்க்க போகிறோம். இந்த தியரம் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ். ஓகே, கான்வர்ஸ் கான்வர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மறுதலைன்னு சொல்லுவோம். தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு மறுதலைன்னு சொன்னால் புரியும். 10th அதிலலாம் படிச்சிருப்பீங்க, தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலை அப்படிலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது மறுதலை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தேற்றம் இருக்கும், அதில் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்லேருந்து கிவன் கொண்டு வரது தான் என்னன்னு சொல்லுவோம், மறுதலைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ்ங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ்ங்கிறது என்ன சொன்னது, 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட். மூணு ஃபோர்ஸ் வந்து ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலரையும் அந்த டைரக்ஷன்ஸையும் ஒரு ட்ரையாங்குலர் பக்கங்களாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது யூக்லிபிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ் சொன்னிச்சு. ஸோ அதை அப்படியே உல்ட்டா அடிச்சு, அதாவது அப்படியே மாற்றி சொல்கிறது தான் கன்வர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா உங்களுக்கே புரியும். இஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஆர் இன் யூக்லிபிரியம், நம்ம அங்கே யூக்லிபிரியம் சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 3 ஃபோர்ஸ் வந்து ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகிறது யூக்லிபிரியமாக இருக்குன்னு இவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம அங்கே ப்ரூஃப் பண்ண ரிசல்ட்டை இங்கே கிவனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அங்கே நம்மளுக்கு என்ன கிவனில் கொடுத்துருந்தாங்க, நம்ம எடுக்க சொல்லியிருந்தாங்க, அதை வந்து ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே பக்கங்களாக கன்சிடர் பண்ண சொன்னாங்களா, கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படி தானே. அதுக்குள்ளே டேரக்ஷனையும் மேக்னிடியூடையும் ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே பக்கமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இங்கே த சேம் கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாங்க. தென் எனி ட்ரையாங்கிள் ட்ராவன் ஸோ ஆஸ் ஹேவ் இட் சைட்ஸ் பேரலல் டு டைரக்ஷன்ஸ். ஸோ நம்ம எந்த ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லி வரைஞ்சாலும் அந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபோர்ஸ், நம்ம 3 ஃபோர்ஸ் எடுத்துருக்கோம்னா அந்த 3 ஃபோர்ஸ்க்குள்ள டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குமா, பேரலாக இருக்குமா, அதாவது டைரக்ஷனாகவும் மேக்னிடியூடாகவும் பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நம்ம ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸில் பார்த்தது என்னென்னா 3 ஃபோர்ஸை ட்ரையாங்கிளோட பக்கங்களாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், யூக்லிபிரியமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கன்வர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 ஃபோர்ஸஸ் ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகி அது யூக்லிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள பக்கங்களுக்கு ட்ரையாங்கிளோட சைடு இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிளோட சைடுக்கு பேரலாக இருக்கும். அண்ட் எது பேரலாக இருக்கும், மேக்னிடியூடையும் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ்ங்கிறது நம்ம ஏற்கனவே நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டான தியரம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ப்ரூஃபும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட் இந்த படத்தை பாருங்கள், 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் பாயிண்ட்டுங்கிறது அதிலே கொடுத்துருக்காங்க. அப்படி தானே 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒரு புள்ளியில், அது யூக்லிபிரியமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத இந்த நடுசில் இந்த ஓக்குங்கிற புள்ளியிலேருந்து அவுட் பை டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. PQR அப்படிங்கிறது 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன டைரக்ஷன், OL அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன், OM அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன், ON அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன். கரெக்டாக? அப்போ இதை ஃபஸ்ட் எழுதிக்கலாமா, லெட் த 3 ஃபோர்ஸஸ் PQR ஆக்டிங் அட் O along the directions OL, OM and ON keep it in equilibrium. இது மூணுமே எப்படி இருக்கா, யூக்லிபிரியமாக இருக்குது. நம்மளுக்கு கிவன் கண்டிஷனில் தானே ஒரு புள்ளியில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது 3 யூக்லிபிரியமாக இருக்குங்கிறது நம்ம கிவனில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 ஃபோர்ஸ் என்னது, 3 ஃபோர்ஸ் நேம் கொடுக்கல, ஸோ நான் ஆனாவே நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் PQR the 3 forces acting at O along the directions. இந்த 3 டைரக்ஷன் சொன்னோன்னா, ஸோ 3 டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அது எப்படி இருக்குது, யூக்லிபிரியமாக வேறு இருக்குது. இப்போ தான் சொன்னேன் யூக்லிபிரியமாக இருக்கும் அப்படின்ட்டு கிவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பேரலாக அண்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லணுமா. ஸோ ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். XYZ அப்படி சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ XYZ இஸ் எ ட்ரையாங்கிள் சச் தட் த சைட்ஸ், அதோட பக்கங்கள் என்னவா இருக்குது, YZ இந்த PQRக்கு இந்த ரெஸ்பெக்டிவ்லியாக நம்ம சொல்லணும். சரி, அப்போ பாருங்கள், இங்கே Pங்கிறதுக்கு பேரலாக என்ன இருக்குது, இந்த Pங்கிற ஃபோர்ஸ் இப்படி போகுதா, ஸோ அதே மாதிரி ஒரு பேரல் லைன் தான் YZ. அதே மாதிரி Qங்கிறது இங்கே எப்படி போகுது, இப்படி போகுதா, அதே மாதிரி அதுக்குள்ள பேரல் லைன் இந்த ZXஆ இருக்கா, அதே மாதிரி Rக்கு இந்த XYங்கிறது இருக்குது. ஸோ அதான் எழுதியிருக்கேன், XYZ is a triangle such that the sides
yz, zx and xy are parallel to the directions of p, q, r respectively. ஓகேவா, இந்த மூணு பக்கங்களும் இந்த p, q, r அப்படிங்கிற ஃபோர்ஸஸ்க்கு அந்த ஃபோர்ஸஸ்க்குள்ள டைரக்ஷனுக்கு எப்படி இருக்கு பேரலாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். சரியா, PQR ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, டைரக்ஷனுக்கு பேரலாகவும் இருக்கணும், அடுத்தது மேக்னிடியூடு ப்ரொபோஷனாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தியரத்தில் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக, அப்போ இப்போ நம்ம ப்ரொபோஷன் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், ஸோ இங்கே பாருங்கள், த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் XYS ஆர் ப்ரொபோஷனல் டு த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் PQR. ஓகேவா, அப்போது இந்த ட்ரையாங்கிளோட 3 பக்கங்கள் இருக்கா, இந்த சைட்ஸ் இருக்கா, அந்த 3 சைடும் இந்த PQR அப்படிங்கிற ஃபோர்ஸஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லணுமா, நம்ம ப்ரப்போர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். ப்ரப்போர்ஷனாக விகிதமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும், இங்கே Pங்கிற ஃபோர்ஸ் இருக்கா, அப்போ P/YZ, இங்கே Q ஆக்ட் ஆகுது, இங்கே அதே மாதிரி ZX ஆக்ட் ஆகுதா, அப்போ Q/ZX. அதே மாதிரி இன்னொன்று என்னது, இங்கே R ஆக்ட் ஆகுது, இங்கே XY இருக்கா, அப்போ R/XY. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். சரியா, அதை தான் இங்கே நம்ம இப்படி வேர்டிங்ஸில் எழுதியிருக்கோம். த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ ஆர் ப்ரொபோஷனல் டு த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் PQR. ஓகே, நம்மளுக்கு யூக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் யூக்லிபிரியம் சொல்றதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், யூக்லிபிரியம் அப்படி சொல்லணுமா 3 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் 0 வருதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். இப்போ எனக்கு இதிலேயே யூக்லிபிரியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூக்லிபிரியம் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால எனக்கு PQR இந்த 3 ஃபோர்ஸஸ்க்குள்ளே ஆட் பண்ணால், அந்த 3 ஃபோர்ஸஸ்க்குள்ளே சம் பண்ணால் எனக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா, நான் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் எனக்கு இது ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டாக இருந்துச்சு, எனக்கு இதில் ப்ரூஃப் பண்ண வேண்டியது கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது யூக்லிபிரியம்ங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு இது கிவன் கண்டிஷனாக அதை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதில் PQRன்னு இருக்குது. நம்ம டைரக்ஷன்ஸை தான் இங்கே OL, OM, ON சொல்லியிருக்கோம். ஸோ டைரக்ஷன் தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு ஸ்கேலை ஒரு குறிப்பிட்ட லென்த்தை வந்து நம்ம மொத்தமாக எடுக்க போகிறோம். OA அப்படிங்கிற வரைக்கும் உள்ளதை P மேக்னிடியூடாக சூஸ் பண்ண போகிறோம். OBங்கிற வரைக்கும் Qங்கிற மேக்னிடியூட் சூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ON அப்படிங்கிறது வரைக்கும் OCங்கிற வரைக்கும் நம்ம Rங்கிற மேக்னிடியூடாக சூஸ் பண்ண போகிறோம். கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு, அதாவது அப்படியே நான் டைரக்ஷனுக்காண்டி இந்த PQRங்கிறதுக்கு நான் OL, OM, ON சொன்னேன். இப்போ மேக்னிடியூட் அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு தான் நம்ம மேக்னிடியூடுங்கிறது சொல்ல முடியும். கரெக்டாக, ஸோ நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் சொன்னதை அப்படி நான் சென்டென்ஸில் எழுதியிருப்பேன். ஓகேவா, அலாங் OL கட் ஆஃப் OA, அலாங் OLனா OLல கட் ஆஃப், இந்த ஆஃப்னா தொலைவில், OA அப்படிங்கிற ஒரு தொலைவில் நான் ஒரு மேக்னிடியூட் ரெப்ரசென்ட் பண்ணுறேன், P அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். சம் ஸ்கேல், ஏதோ ஒரு ஸ்கேல் அளவுக்கு Pங்கிறதா எடுத்துக்கிட்டேன். அப்போ OAங்கிறதுக்கு Pங்கிற மேக்னிடியூட் இருக்குது. இந்த சேம் OBங்கிறதுக்கு OB வெக்டார் ஈக்குவல் டு எனக்கு Qன்னு எடுத்துக்கிட்டேன். கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு, டைரக்ஷன்ஸை நம்ம OL, OM, ON சொல்லிடலாம். ஸோ எனக்கு இந்த மேக்னிடியூட் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட லென்த்து தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் அதுக்காண்டி நான் அந்த AB அப்படிங்கிற இடத்துல கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஓகே, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது இதை மட்டும் பாருங்கள், நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்குது, இந்த பேரலோகிராம்னா இன்னும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் படத்தை நான் சொல்ல பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், படத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்க்காதீங்க. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த 2 ஃபோர்ஸஸ்க்குள்ள ரிசல்டன்ட் எனக்கு எங்கே ஆக்ட் ஆகும், இந்த ரிசல்டன்ட் ஆஃப் PQங்கிறது எனக்கு இதில் ஆக்ட் ஆகுமா, ஸோ இதில் ஆக்ட் ஆகுது. இது ஒரு பேராகிராமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு ஓடிங்கிறதுல எனக்கு ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அங்கே பாருங்கள், டு கெட் த ரிசல்டன்ட் P அண்ட் Q, நம்ம ரிசல்டன்ட் P அண்ட் Qக்குள்ள ரிசல்டன்ட் வேணும் அப்படின்னா ஒரு பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் த பேரலோகிராம் ABCD. ஓகேவா, AOBD, ஓங்கிற பாயிண்ட் இது இருந்துச்சா, சென்டர் பாயிண்ட் ஓவாக இருந்துச்சு, இங்கே Bயில் கட் பண்ணியிருந்தோம், இங்கே D, இங்கே Cயாக இருந்துச்சு, இங்கே பாருங்கள். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க OABD அப்படிங்கிற ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக, நம்ம அந்த ரிசல்டன்ட் கிடைக்கிறதுக்காண்டி. ஸோ P + Q ஈக்குவல் டு ரிசல்டன்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஓடிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகே, நம்மளுக்கு கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க, P + Q + R = 0ன்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ P + Qக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஓடிங்கிற வேல்யூ போட்டுடலாமா, OD + R = 0 வெக்டார். ஓகே, இப்போ R வெக்டார் ஈக்குவல் டு இப்போ எனக்கு என்ன வந்திருக்கும், R ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்திருக்கும், மைனஸ் ஓடின்னு வந்திருக்குமா. மைனஸ் ஓடினா வேறு ஒன்றும் இல்லை, ஓடி அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அர்த்தம். ஓகேவா, ஓடிங்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்னா படத்தை பாருங்கள், இதுதான் ஓடிங்கிற டைரக்ஷன். ஓடிங்கிற டைரக்ஷன் இங்கேருந்து இங்கே போகுது, அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்னா அங்கேருந்து இங்கே வரும், அப்போ DO அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஓடிங்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை தான் நம்ம மைனஸ் ஓடின்னு சொல்லுவோம். மைனஸ் ஓடி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு DO. ஸோ R ஈக்குவல் டு நான் DOன்னு சொல்லி போட்டேன். கான்செப்ட் புரிஞ்சுட்டா, இந்த ஸ்டெப்லேருந்து நேரடியாக இது வராது, இப்படி மாறி தான் வரும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக புரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கோங்க, இல்லாட்டி மாற்றினாலும் எழுதிக்கோங்க. ஓகேவா,
இப்போ பாருங்க, this shows that third force r in represented in magnitude on the same scale. அதே லைனில் தான் நம்ம ஆறுங்கிற ஒரு இதையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக இந்த தேர்ட் ஃபோர்ஸு அதே லைனில் தானே, ஏதாவது லைன் நான் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன். இது கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வந்திருக்கும். ஓகேவா? அப்போது ஆறுங்கிறதும் இந்த இதில் தான் ஆக்ட் ஆகுது. நம்மளுக்கு ஆறுங்கிறதும் இந்த ஸ்ட்ரைட் லைனில் தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் இஸ் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் த சேம் ஸ்கேல் பை DO and the DON is straight line. சொன்னா அப்போ மொத்தமாக இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் என்ன மேக்னிடியூட் இருக்கோ, அதாவது ஓலேருந்து டி வரைக்கும் என்ன மேக்னிடியூட் இருக்கோ அதே மேக்னிடியூட் தான் ஓலேருந்து சி வரைக்கும் இருக்குது. அதாவது இந்த ஆறுங்கிற மேக்னிடியூட் தானே இதுக்கு ஓங்கிறதுல ஓலேருந்து சி வரைக்குங்கிறத நம்ம ஆறுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இந்த ஆறு தான் நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு? ஓலேருந்து டி வரைக்கும் கிடச்சிருக்கு. பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கிடச்சிருக்கு. கான்செப்ட் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கிடச்சிருக்கு. ஓலேருந்து டிங்கிறது தான் எனக்கு, அதுக்குள்ள ஆறுங்கிற மேக்னிடியூட் தான் எனக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கியூங்கிறது அதேமாதிரி இங்கேயும் கியூங்கிறத போட்டுடலாம். இன்னும் பேரலாக இருக்கும். ஸோ பேரலாக இருக்கிறதுனால இந்த கியூங்கிறத இங்கே போட்டுடலாம். ஸோ இங்கே உள்ள இந்த கியூ அண்ட் ஆறுங்கிறத இந்த ஓஏடிங்கிற ஒரு முக்கோணத்துக்கு என்னவா மாற்றியாச்சு? பக்கங்களாக மாற்றியாச்சு. ஸோ இந்த முக்கோணமும் பக்கம் சிமிலராக இருக்கா? இங்கேயும் ஓஏங்கிற ஒரு பக்கம் இருக்குது, இங்கே ஒய்செட்னு ஒன்று இருக்குது, இங்கே ஏடின்னு இருக்குது, இங்கே ZXன்னு இருக்குது, இங்கே YXன்னு இருக்குது, இங்கே ஓடின்னு இருக்குது. அப்படி ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ப்ரொபோர்ஷனல் எழுதி இப்போ சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், hence the three forces PQR are parallel and proportional to the sides of the triangle OAD. இப்போ நம்ம சொன்னோமா, இதுவும் பேரலாக தான் இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பேரலாக இருக்கும். தட் ஃபோர் இதோட மேக்னிடியூட் தான் இங்கேயும் ஆக்ட் ஆகுது. ஸோ OAD அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிளாக ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஃபோர்ஸஸை உள்ளடக்கிய ஒரு ட்ரையாங்கிளாக ரெப்ரசென்ட் பண்ணுது. நவ் எனி ட்ரையாங்கிள் லைக் XYZ, இப்போ எந்த ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த OAD அப்படிங்கிறது தான் கணக்கு கிடையாது. எனி ட்ரையாங்கிள் XYZ whose sides are parallel to the directions, அந்த டைரக்ஷன்ஸ்க்கு பேரலாக நம்ம ஒரு எந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் இந்த 3 ஃபோர்ஸஸ்க்குள்ள டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அதுக்கு பேரலாக ஒரு முக்கோணம்னா எந்த ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டாலும் directions of PQR will be similar to triangle OAD and hence. ஸோ நம்ம எந்த ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டாலும் அந்த ட்ரையாங்கிள் OADக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ XYZன்னு சொல்லி ஒரு முக்கோணம் எடுத்தோம், அதுவும் இதுவும் சிமிலராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ தான் சொன்னோம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால நம்ம இது மாதிரி எழுதிடலாம். YZ by OA இதாக இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ அந்த சேம் பேஜஸை சேம் சைட்ஸை நம்ம டிவிஷனில் எழுதலாம். YZ by OA which is equal to ZX by AD which is equal to YX by OD. ஸோ நான் அந்த ஈக்குவேஷன் அப்படி எடுத்திருப்பேன். ஓகேவா? YX by OD இங்கே டிஓங்கிறது ஏன்னா டைரக்ஷன் நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும், அதனால அப்படி எழுதியிருக்கோம். பட் நம்மளுக்கு இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் வச்சு சொல்லலாமா? PQங்கிற இந்த ஃபோர்ஸ் இருக்கா? ஸோ P by OA which is equal to இங்கே Qங்கிறது இருக்குமா? ஸோ Q by AD which is equal to R by DO அப்படிங்கிறதும் சொல்லலாமா? ஸோ R by DO அப்படிங்கிறது எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த ரெண்டுமே இந்த ஒன்றாவது ஈக்குவேஷனை ரெண்டாவதால் டிவைட் பண்ணிடுங்க. கீழே உள்ள OA, AD, OB அது எல்லாமே நம்மளுக்கு பேருமா? ஸோ எல்லாம் போய் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? YZ by P, ZX by Q, XY by Rங்கிறது கிடைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே ஓபின்னு இருக்குது, அதாவது இந்த ஈக்குவேஷனை அடி கொடுக்கும் போது இங்கே AD இருக்குது, இங்கே OB இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், ADங்கிறதும் OBங்கிறதும் என்ன தான், எனக்கு ரெண்டுக்குமே Q தான் வருது. தட் ஃபோர் ரெண்டுமே எனக்கு நான் எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ அடி கொடுத்தா எனக்கு அடி கொடுத்து Qங்கிறதான் எனக்கு வரும். ஸோ அதை நான் அப்படி எழுதிக்கிட்டாச்சு. கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஓபிங்கிறது எனக்கு என்னது தான், ஓபியும் ஏடியும் எனக்கு ஈக்குவல் ஆஃப் லென்த் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி எழுதிக்கிட்டேன். ஸோ த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ வில் பி த ப்ரொபோர்ஷனல் டு த PQR. அந்த நம்ம ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம். என்ன முக்கோணம் எடுத்துக்கிட்டோம்? XYZன்னு சொல்லி ஒரு முக்கோணம் எடுத்தோம். அந்த XYZக்கு இது எப்படி இருக்குது? இந்த சைட்ஸ் அதாவது PQR அப்படிங்கிற ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குது? ப்ரொபோர்ஷனாக இருக்கா? அவ்வளோதான். அப்போ PQR அதுக்குள்ள மேக்னிடியூட் வந்து அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ்க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ரொம்ப உட்காந்து கஷ்டப்பட்டுலாம் பார்க்க வேண்டாம். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்களாவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம்? 3 ஃபோர்ஸஸ் ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகுது, யூக்லிபிரியம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? எந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸுக்கு இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் மேக்னிடியூட் பேரலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கான்செப்டை கொண்டு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுட்டா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராம், டயக்ராம்லாம் ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான். இன்னும் நீங்கள் கஷ்டமான டயக்ராம்லாம் பார்க்கல. ஸோ அதை பார்த்த பிறகு உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். டயக்ராம் போட்ட பிறகு என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
என்ன பண்ணுறேன் ஒய் செட் அப்படிங்கிற, அதாவது பேரலாக அங்கே ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன், ஒவ்வொரு ஃபோர்ஸஸ்க்கும் பேரலாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ டேரக்ஷன்ஸ் எனக்கு பேரலாக இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா இந்த ஃபோர்ஸ் நான் ஆறுங்கிறத கொண்டு வரேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு இதில் ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் வரும். இந்த ட்ரையாங்கிள் மாதிரியே எனக்கு இது இருக்கணும். அதனால் இதை கொண்டு வரதுக்காண்டி நம்ம அது கிவன் கண்டிஷன்லேருந்து P + Q + R = 0ங்கிறதுல இருந்து R = DO அப்படிங்கிறத கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு தேவையான அந்த ப்ரொபோஷனல் கண்டிஷன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தியரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை விட கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பார்ப்போம். தேங்க்யூ.